தொடர்ந்து இருமல் இருக்குது. சரியாவே ஆக மாட்டேது. 3 மாசம், 6 மாசம் ஆகுது அப்டின்னா வந்து என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்டின்னு பார்க்கலாம். மெயினா வந்து இது ஹார்ட் பிரச்சனையோட அறிகுறியோட இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இருமல் தொடர்ந்து இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. சில ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாரி இருமல் இருந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு மெடிசின் எடுப்பாங்க. ஏசி இன்ஹிபிட்டார் அப்டின்னு சொல்றது. அந்த மெடிசின்னால கூட இருமல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இத தவிர வந்து அலர்ஜி சம்மந்தமான காஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அசிடிட்டி சம்மந்தமான காஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். பட் தொடர் இருமல் இருக்குது, ஃபீவர் இருக்குதுன்னா, டிபி மாரி இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பா பார்க்கணும். எந்த காஃப்மே வந்து 3 மாசத்துக்கு மேல போகுது, உங்களுக்கு ரத்தம் கலந்த மாரி வெளியில வந்து சளி வருது, இல்ல உடல் எடை குறையுது, உங்களுக்கு வந்து பசியின்மை இருக்குது, அப்படி இருந்ததுனால் வந்து கண்டிப்பா வந்து கேன்சர் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது லங் கேன்சரா இருக்கலாம். இல்ல மத்த இடத்துல ஏதாவது கேன்சர் மாரி இருந்து லங்க்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுனால கூட இருக்கலாம். ஸோ காமனான இது வந்து அசிடிட்டி பிளஸ் அலர்ஜியா இருக்கும். இருந்தாலும் மத்தது வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.